Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மை செய்தி. 4வது நாளாக எல்லையில் சண்டை தொடர்ந்து வருகிறது. அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதனை முறியடிக்கும் முனைவில் இந்தியா செயல்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, ஏற்கனவே தொடங்குற இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து 4வது நாளை எட்டியிருக்கு. 4வது நாளும் எல்லை பகுதிகளில் பதற்றமான சூழல் தான் நிலவி வருது. நேற்று இரவு என்ன நடந்தது? தற்போதைய தகவல் என்ன கணபதி? ஆரம்பத்திலே ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களை குறிவைத்தது. அதன் பின்னர் பீரங்கி தாக்குதல் எல்லை பகுதி, எல்லை கட்டுப்பாட்டு பகுதி, சர்வதேச எல்லை ஆகிய இடங்களிலே நடைபெற்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பின்னர் படிப்படியாக பாகிஸ்தான் தனது போர் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியதாகவும் பத்தா ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் வந்திருக்கிறது. காஷ்மீரிலே அரசு அதிகாரி ஒருவர் மற்றும் 2 ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவிலேயே எப்படி ஒரு கார் மீது தாக்குதல் நடைபெற்று அந்த கார் தீப்பற்றி எரிந்து காயங்களுடன் சிலர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கிறார் என்பதை தெரிவித்திருந்தோம். அதே போல ஒரு வீடு மீது ட்ரோன் தாக்குதல் நடைபெற்று அந்த வீட்டில் உள்ளவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலத்த காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக இருந்த நிலையிலே பின்னர் பாகிஸ்தான் தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஆகவே அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா தனது வான்வெளி தாக்குதல் தடுப்பு கேடயத்தை பயன்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த இடங்களிலிருந்து ட்ரோன்கள் அனுப்பப்படுகின்றனவோ அந்த இடத்தை குறிவைத்து இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த பதிலடி தாக்குதலிலே 4 பாகிஸ்தான் விமான தளங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் ராவல்பிண்டியில் உள்ள விமான தளம் ஒன்றும் அடக்கம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பதட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே சமயத்திலே பாகிஸ்தானிலே பல்வேறு நகரங்களிலே குண்டுகள் வெடித்ததாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் தனது வான்வழியை முழுவதுமாக இன்று மதியம் 12 மணி வரை மூடியிருக்கிறது. தகவல்கள் எதையும் கசிய விடவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாகிஸ்தானிலே எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பின்னர் தெரிய வரும். அப்போது நாம் மற்ற விவரங்களை அறியலாம். இப்போதைக்கு இந்தியா முழு விழிப்புணர்வுடன், முழு ஏற்பாடுகளுடன் தொடர்ச்சியாக எந்த ஒரு தாக்குதலையும் முறியடிக்க வேண்டும் என நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாகிஸ்தான் கொடுக்கும் தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்கும் முனைப்பில் தான் இந்தியா செயல்பட்டு வருது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. நேற்று இரவு பதிலடி இந்தியா கொடுத்தது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பாகிஸ்தானோட எந்தெந்த பகுதிகள் குறிவைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட முடியுமா? குறிப்பா 4 விமான தளங்கள் குறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அது குறித்த விவரம் ஏதேனும் இருக்கா கணபதி? நிச்சயமாக அதிலே ஒன்றுதான் ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமான தளம். அங்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை எல்லாம் தற்போது சேகரிக்கும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போலவே பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக இந்திய தாக்குதல்கள் பாகிஸ்தான் விமான தளங்களை மட்டுமே குறிவைத்திருக்கின்றன. அதாவது பாகிஸ்தான் ராணுவம் சார்ந்த பிற அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள் ஆகியவற்றை மட்டுமே இந்தியா தாக்கியிருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் உயிர் சேதம் ஏற்படாத வகையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானோ பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை தாக்கி அதன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஜம்மு பகுதியிலே அங்கு தற்போது தங்கியுள்ள ஜம்மு காஷ்மீர் முதல்வரான உமர் அப்துல்லாவே எப்படி குண்டு வெடிப்பு சத்தங்கள் இரவு முழுதும் கேட்டுக்கொண்டிருந்தது எனவும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையும் உறுதி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட பதட்டமான சூழல் தான் தற்போது தொடர்கிறது. மேலும் பாகிஸ்தான் அடிக்கடி இது போன்ற தாக்குதல்கள் மூலமாக தீண்டி வருவதால்
கட்டாயம் ஏற்பட்டது என இந்திய பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்கள் இன்று பகலிலே வெளியிடப்படும் என புரிகிறது. அதற்கு முன்பாக தற்போது எல்லை கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லை பகுதியிலே மீண்டும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சியால்கோட், சக்வால் ஆகிய இடங்களிலே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய பிறகு பாகிஸ்தான் தனது தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ளுமா அல்லது மேலும் அதிகரிக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. அதற்கெல்லாம் நேரம் செல்ல செல்ல பதில் கிடைக்கும் என மிகவும் கவனத்துடன் ஃபுல் அலர்ட் நிலவரத்திலே இந்திய பாதுகாப்பு படைகள் எந்த தாக்குதல் வந்தாலும் முறியடிக்க தயாரான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. கணபதி, எல்லை பாதுகாப்பு படையினர் எல்லையில இருக்கிற மக்களை பொதுமக்களை பாதுகாப்பாக முன்னாடியே வெளியேற்றி வந்தாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. ஆனாலும் கூட ஒரு சில இடங்கள்ல பாகிஸ்தானோட ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதனால சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்த எல்லை பகுதிகளில் இருக்கிற பொதுமக்கள் முற்றிலுமாக வெளியேற்றப்படுறதுக்கான சூழல் ஏதேனும் தென்படுதா? சில இடங்களிலே இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் முகாம்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. ஆகவே அந்த இடங்களிலிருந்து தற்போது தாக்குதல் இல்லை. ஆனால் ஜம்மு, உதம்பூர், காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்களிலே தொடர்ச்சியாக பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தி வருகிறது. இப்படி கனரக ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்படுவதன் காரணமாக கடும் பாதிப்பு ஏற்கனவே முதலில் பூஞ்ச் பகுதியில் இருந்தது. தற்போது அத்தகைய பாதிப்பு பல்வேறு பகுதிகளிலே ஏற்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குஜராத் முதல் காஷ்மீர் வரை அனைத்து இடங்களிலுமே முழு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்று பல இடங்களிலே பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்கள் இல்லங்களிலேயே இருக்க வேண்டும், வெளியே வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது. அதே போலவே இன்று பகலிலே நேற்று நடைபெற்றது போல எந்தெந்த இடங்களிலே பாதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அதெல்லாம் கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் உள்ள பொதுமக்கள் பத்திரமான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். அருகில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் போன்ற பத்திரமான கட்டிடங்களிலே தங்க வைக்கப்படுவார்கள் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. பிரியதர்ஷன், 4வது நாளாக தொடர்ந்து எல்லை பகுதியில் பதற்றமான சூழலை நீடித்து வருகிறது. தற்போதைய தகவல் என்ன அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தந்ததற்கு நன்றி கணபதி. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.